ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜேஷ் ஃபிஷ் டேங்க்ஸ். டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு மரீன் அக்வேரியம் ரிலேட்டட் டாபிக் தான். ப்ரீவியஸ் வீக்ஸில் என்னோடய ஃபஸ்ட்டு மரீன் டேங்க் எப்படி நான் செட்டப் பண்ணேன், அதுக்கு எவ்வளோ காஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து நான் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை மறக்காமல் பார்த்துருங்க. இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரீன் அக்வேரியமுக்கு ஸ்கிம்மர் வந்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். இதில் என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கலாம், அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் வந்து சொல்ல வரல. என்னோடய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைனா நன்றி. இன்றைக்கி வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஒரு வீடியோவில் நான் ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். அந்த கமெண்ட்டை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த கமெண்ட் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. நான் அதை உங்களுக்கு தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒரு மரீன் அக்வேரியமுக்கு தேவையான ஸ்கிம்மரு, சம்பு, ரெஃப்யூஜம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு அக்வேரியம் வந்து நம்மளால் செட்டப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு தேவை அப்படின்னு தெரியாமலே அது வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிடுது, அது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா இது எதுவுமே வந்து நமக்கு தேவை கிடையாது. மரீன் அக்வேரியம் வந்து எப்போவுமே சிம்பிளாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மரீன் அக்வேரியம் வந்து ஏஜாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மரீன் அக்வேரியம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் ஓல்டு அக்வேரியம் இருக்குது. அதில் வந்து பேசிக் ஃபில்ட்ரேஷன் மட்டும் தான் வச்சுருக்கிறாரு. அதில் க்ளவுன்ஸ், டேம்சல்ஸ், டாட்டி பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மரீன் ஃபிஷ்லாம் வந்து வச்சுருக்கிறாரு. அதில் கோரலின் ஆல்கே வந்து வளர்ந்துருக்கிறதா சொல்கிறாரு. கோரலின் ஆல்கே அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு டேங்க் ரொம்பவே நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் வளரும். அவர் ஒரு பேசிக் ஃபில்ட்ரேஷன் வச்சு அந்த கோரலின் ஆல்கே வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கமெண்ட்டில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு மரீன் அக்வேரியம் ரன் பண்ணுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. 2 முக்கியமான விஷயம் வேணும். ஒன்று வந்து பொறுமை, இன்னொன்று வந்து மரீன் செட்டப், மரீன் ஈக்கோ சிஸ்டம் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ். இந்த 2 இருந்தால் மட்டுமே நம்மளால் மரீன் அக்வேரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, மரீன் அக்வேரியம் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ப்ரோட்டீன் ஸ்கிம்மர்னா என்ன, அது வந்து என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவு சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்கு, ரைட் சைடில் ஒரு சால்ட் வாட்டர் டேங்க்கு, 1.025 டென்சிட்டி. நம்ம யூஸ்வலாக சால்ட் வாட்டர் டேங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அதே டென்சிட்டி நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் 2 உட்டன் ஏர் ஸ்டோன்ஸ், ஒன்று லெஃப்ட் சைடு, இன்னொன்று வந்து ரைட் சைடு, அதே ஏர் பபிள்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் பபுள்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக க்ரியேட் ஆகுது. இதுவே நீங்கள் சால்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைன்யூட் பபுள்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டென்சிட்டி தான் இதுக்கு காரணம். வாட்டர் டென்சிட்டினால் எவ்வளோக்கு எவ்வளோ பபுள்ஸ் வந்து ரொம்பவே மைன்யூட்டாக அதில் க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து இங்கே நடக்குது. ஜென்ரலாக ஒரு அக்வேரியமில் டிசால்வ்டு ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பபுள்ஸோட சர்ஃபேஸில் போய் ஒட்டிக்கும். பபுள்ஸ் வந்து மேலே ரைஸ் ஆகிறப்போ அதுவும் சேர்ந்து மேலே போகும். இப்போது ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற பபுள்ஸ் வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் மரீன் அக்வேரியமில் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால, அதில் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அதால் அதிகமான ப்ரோட்டீனையும் அமினோ ஆசிட்ஸோ ஆர்கானிக் வேஸ்ட்டையோ சர்ஃபேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இந்த பிரின்சிபல் தான் வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மரில் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் வாட்டருக்கும் ஸ்கிம்மர் வந்து நம்ம பண்ணலாம், பட் ஆனால் அதில் பபுள்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதில் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் இருக்காது. ஸோ வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்ஸ்க்கு ஸ்கிம்மர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மரீன் அக்வேரியமுக்கு வரலாம். மரீன் அக்வேரியமில் ஸ்கிம்மர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எதர் பம்ப் ஆர் இந்த மாதிரி உடன் ஏர் ஸ்டோன் வச்சு ரொம்ப மைன்யூட் பபுள்ஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. மைன்யூட் பபுள்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, டேங்க்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிடும். டேங்க் சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கலெக்ஷன் கப் இருக்கும், அந்த கலெக்ஷன் கப்பில் வந்து அது கலெக்ட் ஆகிரும். அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல். இப்போ நம்ம டேங்க்குக்கு ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் வேணுமா வேணாமா அப்படின்றத ஒரு 2 ஃபேக்டரை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஒன்று வந்து உங்கள் டேங்க்கோட ஓவரால் கெப்பாசிட்டி அண்ட் உங்களோட ஸ்டாக்கிங் நான் எல்லாம் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டேங்க்குக்கு ஏற்ற அளவு தான் ஃபிஷ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்களா, அதோட கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்றத வச்சு. இன்னொன்று வந்து உங்கள் டேங்க்குக்கு என்னெல்லாம் நைட்ரேட்ஸ் ரிமூவல் டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. ஃபஸ்ட்டு லோடு வந்து பார்த்தோன்னா, உங்கள் டேங்க் இப்போ சின்ன டேங்க் தான் நீங்கள் வச்சுருப்பீங்க, பட் ஆனால் அதில் வந்து ஒரு நிறையா வந்து ஃபிஷ் ஆட் பண்ணியிருப்பீங்க.
அந்த கேஸில் உங்கள் டேங்க்கில் ப்ரொடியூஸ் ஆகிற நைட்ரேட்ஸ் வந்து அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது உங்களால் நீங்கள் ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணி உங்களோட நைட்ரேட்ஸை வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. அந்த கேஸில் நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் வந்து ஓரளவுக்கு உங்கள் டேங்க்கில் இருக்கிற வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் ஸ்கெடியூலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணுற வாட்டர் சேஞ்சை ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் உங்களால் மாற்ற முடியும். ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து உங்களோட டேங்க் ரொம்ப பெருசாக இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன சைஸ் ஃபிஷ் தான் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டேங்க்கோட வாட்டர் சேஞ்ச் கெப்பாசிட்டி ஒரு 1 மந்த் தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் உங்களால் அதை பண்ண முடியும். அந்த கேஸில் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மரை அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட் ரிமூவல் டெக்னிக்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டேங்க்கில் நைட்ரேட் ரிமூவல் டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம டேங்க்கோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். நைட்ரேட் ரிமூவல் டெக்னிக்ஸ் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக வேறு ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கார்டில் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை கூட நீங்கள் பார்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சம்மரின்னு சொல்லப்போனால் பேசிக்காக 3 இருக்குது மரீன் டேங்க்குக்கு. ஒன்று வந்து டீநைட்ரிஃபிகேஷன். சாண்ட் பட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ நம்ம டேங்க்கில் இருக்கிற அனரோபிக் பாக்டீரியா வந்து நைட்ரேட்ஸை ரிமூவ் பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது. மூணாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெஃப்யூஜியம் வந்து செட்டப் பண்ணுறது. இது போல் சில ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி உங்கள் டேங்க்குக்கு ஸ்கிம்மர் வேணுமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சம்மரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய டேங்க், அதில் கொஞ்சம் ஃபிஷ் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி மட்டுமே உங்கள் டேங்க்கை வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் வந்து ஒரு சின்ன டேங்க், அந்த டேங்க்குக்கு கெப்பாசிட்டி ரீச் ஆகிற அளவுக்கு ஃபிஷ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டேங்க்கில் இருக்கிற நைட்ரேட்ஸ் வந்து ப்ராப்பராக உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். அந்த கேஸில் நீங்கள் டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும், அது போக சால்ட் காஸ்ட்டும் உங்களுக்கு அதில் ஆட் ஆகும். இப்போது எவ்வளோ நீங்கள் ஒரு 30 லிட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 1 kg சால்ட்டு, அதில் 250 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. இந்த மாதிரியான சில காஸ்ட் கட்டிங் வந்து உங்களால் பண்ண முடியும் ஸ்கிம்மர் வச்சுருந்தீங்க அப்படின்னா. அவ்வளோதான். ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் பற்றினா ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது தேவைப்படுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன்.